எபிசோட் நம்பர் 4 ஆடிட்டிங் டிஜிட்டலி பார்த்துலாமா? ஆடிட்டிங் டிஜிட்டலி பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, டிஜிட்டல் ஆடிட்னா இட் ஹேஸ் டு பி சீன் ஃப்ரம் த பெர்செப்ஷன் ஆஃப் த கிளையண்டோட பிளேஸ்ல அவங்க பண்ற எல்லா ப்ராசஸுமே வந்து மேனுவலா இல்லாம டிஜிட்டலா மாத்திட்டாங்க. அதனால அதுல இருந்து வெளியில வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன், டேட்டா, P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே டிஜிட்டலா தான் ரெடி ஆயிருக்கு. ஸோ அந்த டிஜிட்டலி ப்ரிப்பேர்டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் டேட்டாவை நாம எப்படி அணுக போறோங்கிறது டிஜிட்டல் ஆடிட். ஸோ ஆடிட்டிங் டிஜிட்டலிங்கிறது நீங்க பண்ணக்கூடிய ஆடிட்டையே நீங்க டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பண்ணும்போது இட்ஸ் கால்ட் அஸ் ஆடிட்டிங் டிஜிட்டலி. ஸோ வாட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆடிட்டிங் டிஜிட்டலி? இப்போ நான் சொன்ன மாதிரி தான், வேர் த ஆடிட்டர்ஸ் ஆர் அடாப்டிங் டெக்னாலஜி இன் தி ஆடிட்டிங் ப்ராசஸ். நம்ம ப்ராக்டிஸ்ல நம்மளோட ஆடிட் ப்ராசஸே நம்ம என்ன பண்றோம்னா, we are going to use robot இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை ஏதாவது ஒரு டீப் டெக் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம், we are going to do the audit அப்படின்னு சொல்லும்போது that is called as auditing digitally அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, it is time to digitize the way we audit. We have to bring the automation, innovation and all that. So basically என்னன்னா, அவங்க நம்ம கிட்ட கொடுக்குறாங்களே இந்த இன்ஃபர்மேஷன், P&L, பேலன்ஸ் ஷீட், all the data that the client gives you. அந்த கிளைண்ட் கொடுக்குற எவ்வளோ டேட்டா, நிறைய டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாவை கேப்சர் பண்றதுக்கு, அந்த நம்ம ஆடிட் பண்ற ப்ரொசீஜர் ஆட்டோமேட் பண்றதுக்கு, அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்றதுக்கு, அண்ட் தென் டு ஃபோக்கஸ் ஆன் த ரியல் ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ், இதெல்லாமே பண்றதுக்கு நம்ம மேனுவலா அப்ரோச் பண்றதை விட டிஜிட்டல் அப்ரோச் பண்ணும்போது இட் ஹெல்ப்ஸ் அஸ் அ லாட். ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா இந்த இடத்துல there are new technologies to help they capture the data, automate the procedures, analyze the information and focus on the real risk of the client. கிளைண்டோட பேப்பர்ஸ்ல, கிளைண்டோட டேட்டால எந்த இடத்துல ரிஸ்க் இருக்குன்னு நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கும், அதை டீல் பண்றதுக்கும் டிஜிட்டலி அதை நம்ம அப்ரோச் பண்ணும்போது இட் பிகம்ஸ் வெரி ஈஸியர் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலாகவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் அன் ஆடிட்டர், அதாவது ஆடிட்டர் கிட்ட கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, ஆடிட் டீம்ஸ் வந்து ஜஸ்ட் அவங்க எல்லாரும் ஆடிட்டர் யாருன்னா ஒரு எக்ஸ்பர்ட் இன் ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் தானே தவிர டீப் டெக்னாலஜிலயோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலயோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயோ இல்லை ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்லயோ அவங்க டீப் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அப்ப அவங்க எதுல எக்ஸ்பர்ட்னா ஆடிட்டிங்லயும் அக்கௌண்டிங்லயும் மட்டும்தான். அப்ப அவங்க டிஜிட்டலி அவங்க வந்து நாங்க ஆடிட் பண்ண போறோம், நாங்க ஆடிட் பண்றதே டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ஆடிட்டர் கிட்ட இருந்து மத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னது தெரியுமா? எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அன் ஆடிட்டர். மத்தவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சீன் போடாம எல்லாம் தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்டை நம்ம கூட நம்ம வந்து ஹையர் பண்ணியோ இல்ல அவங்க கிட்ட ஃப்ரீலான்ஸ் மாதிரியோ அவங்கள கூப்பிட்டு அந்த எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் இன்வால்வ் பண்ணி தான் நம்ம வந்து ஆடிட்டை வந்து நம்ம டிஜிட்டலா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய யூனோ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ், டெக்னாலஜிஸ் இது எல்லாத்தையும் நமக்கு தெரியாதது அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்களோட ஹெல்ப்போட தான் நம்ம ஆடிட்டை வந்து டிஜிட்டலா பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஆடிட் நம்மளால கொடுக்க முடியுது. Plus, one of the most important areas to concentrate for an auditor is that நம்ம கூட ஒர்க் பண்றவங்க எல்லாரையுமே டிஜிட்டலா அப்ஸ்கில் பண்ணுங்க. அவங்களுக்கு பேசிக்கா அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடிலாம் எம்எஸ் வேர்ட் தெரிஞ்சா போதும், எம்எஸ் எக்ஸல் தெரிஞ்சா போதும், பவர் பாயிண்ட் தெரிஞ்சா போதும், ஸ்லைட் ஷேர் தெரிஞ்சா போதும். இப்ப அப்படி இல்லை. அதையும் தாண்டி ஓகே உனக்கு வந்து யூனோ முன்னாடி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஆரக்கிள் தெரியுமா, இது தெரியுமான்னு கேட்டதெல்லாம் தாண்டி இப்ப ஆடிட் பண்றதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்ன? அப்போ உனக்கு ஜோஹோல ஆடிட் பண்ற சாஃப்ட்வேர் இருக்கு, அது தெரியுமா, இது படிச்சிருக்கீங்களா, அது படிச்சிருக்கீங்களா, இல்லைன்னா அதெல்லாம் நீங்க படிங்க, அதை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி உங்க கூட ஒர்க் பண்ற உங்களோட என்கேஜ்மெண்ட் டீம் நம்ம சொல்லுவோம், டீம் சொல்லுவோம். இந்த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்க டிஜிட்டலி டெக்னிக்கலி அவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் டெக் சேவியா ஆக்குங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லிக் கொடுங்க, அப்ஸ்கில் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மற்றபடி நீங்க நார்மலா ஆடிட் பண்ணும்போது உங்களோட ஆடிட் ப்ராசஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் ஆட்டோமேட் பண்ண போறீங்க. எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ப்ராசஸஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க அப்கிரேட் பண்ண போறீங்க. பண்ணும்போது உங்களால டெஃபினட்டா ஆடிட்டோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. வேற என்னது, வேற என்ன சொல்றாங்க இல்ல இம்பார்ட்டண்டா இருக்கிறத மார்க் பண்ணிக்கலாமா ஒரு தடவை? இங்க பாருங்க, சூப்பரான குவாலிட்டியான ஆடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் அப்ஸ்கில்லிங் ஆஃப் தி பீப்புள். உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் டிஜிட்டல் அப்ஸ்கில்லிங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களோட ஆடிட் ஃபார்ம்ல நீங்க அதிகமா டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய ஆப்ஸ் எல்லாம் நீங்க வந்து பணம் கொடுத்து வாங்குங்க. டெக்னாலஜில நிறைய நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான்
உங்களால உங்களோட ஆடிட் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண முடியும். உங்களால டேட்டா அனாலிட்டிக்ஸ் நல்லா பண்ண முடியும். டேட்டா அனாலிட்டிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்ககிட்ட உங்க முன்னாடி 1000 டேட்டா இருக்கு. 1000 டேட்டாவே நீங்க ப்ராசஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ஒரு மெஷின் லேர்னிங்கால ஒரு மெஷினால அதை பண்ண முடியும். ஸோ அந்த மெஷின் வந்து உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் உங்க கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்போது உங்களால ப்ராப்பரா ரிஸ்க் அசஸ் பண்ண முடியும். உங்களால ப்ராப்பரா வந்து ஒரு டெசிஷனை ஃபார்ம் பண்ண முடியும். அதனால கொலாபரேஷன், ஷேரிங் டூல்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் எல்லாத்துலயும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க as an audit firm அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணும்போது யூ கேன் டூ ப்ராப்பர் டிஜிட்டலி ஒரு ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லும் போது இட் வில் என்ஹான்ஸ் அ லாட். இன்னும் சொல்ல போனா நம்மளால ஸ்டாக் ஆடிட்லாம் நம்மளால போய் நேர்ல நின்று பார்க்க முடியல. முன்னாடி சிசிடிவில தான் பார்ப்போம்ல. சிசிடிவில பார்க்கும்போது என்னன்னா, சிசிடிவி வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் பை தானே. அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஸ்டாக்னண்டா ஒரு இடத்துல இருக்கும், அவ்வளவுதான், ஸ்டாட்டிக்கா இருக்கும். அது ரெக்கார்ட் பண்ணும். நீங்க இங்கேருந்து உட்காந்து ஆன்லைன்ல பார்க்கலாம் என்னன்னு. பட் ட்ரோன்ல என்ன ஒரு பிளஸ் ஃபீச்சர்னா, நீங்க ட்ரோன் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஐஓடி மூலியமா நீங்க அந்த ட்ரோனை வந்து உங்களோட போன்ல கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்க ட்ரோனை நீங்க ஆப்ரேட் பண்ணும்போது கரெக்டா எங்க ஸ்டாக் என்றாங்க, எந்த ஆங்கிள் உங்களுக்கு பார்க்கணுங்கிற வரைக்கும் ட்ரோன் வில் ஹெல்ப் யூ கவர் த என்டையர் ஸ்டாக் ஆடிட். அதனால உங்களுக்கு கண்டிப்பா ஐஓடி வில் ஹெல்ப் யூ லாட், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வில் ஹெல்ப் யூ லாட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நார்மலா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு மேனேஜர் வாரத்தோட எண்டில் டோட்டலா என்னென்ன வெண்டார் லிஸ்ட்லாம் மாறி இருக்குன்னு செக் பண்ணுவாரு. பட் இதுவே ஒரு ரொபாட் வந்து அந்த செக் பண்ணுச்சுன்னா அது எப்படி பண்ணும் என்ன ஏதுன்றது சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. பெரிய மேட்டர்ல அது சும்மா படிச்சு பாருங்க. இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட், லைட்டா படிச்சுக்கோங்க அவ்வளவுதான். அதுக்கடுத்து என்னன்னா கீ ஃபீச்சர்ஸ் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட்டிங் டிஜிட்டலி. நீங்க உங்க ஆடிட் அப்படிங்கிற அந்த வேலைப்பாடுக்குல அந்த வேலையை நீங்க டிஜிட்டலா பெர்ஃபார்ம் பண்ணும்போது டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஒரு கொலாபரேஷன் வித் டீப் டெக் இதெல்லாம் பண்ணும்போது ஆடிட்டிங் டிஜிட்டலி பண்ணும்போது இல்லை என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். நம்பர் 1, இம்ப்ரூவ்டு குவாலிட்டி. நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான சீக்ரெட்டான டிப்பு சொல்றேன், ஓகேவா? இதை வந்து நீங்க மறக்கவே மறக்காதீங்க. என்ன அப்படின்னா, மெயின் எக்ஸாம்ல அதுவும் தியரி பேப்பர்ஸ்லாம் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதும் போது நம்ம என்ன நினைச்சுப்போம்னா கீவேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ண எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி படிப்போம். பட் நமக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், நம்ம மறக்கவே கூடாத விஷயம் என்னன்னா, இப்போ கீ ஃபீச்சர்ஸ் ஒரு அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஜிட்டல் ஆடிட்டிங் இருக்கு. ஐ மீன் லைக் ஆடிட்டிங் டிஜிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்க ஹெட்டிங்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் நல்லா பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டிஜிட்டல் ஆடிட்னு ஒன்று படிச்சீங்க, அதுல ஒரு 5 ஹெட்டிங் இருக்கும். அந்த 5 ஹெட்டிங்கும் இந்த 5 ஹெட்டிங் குழப்பிட்டீங்கன்னா மெயின் எக்ஸாம்ல 0 போட்டுருவாங்க. No matter that you know what is digital audit, what is auditing digitally, you know better things about robotics, process automation. எதை பத்தி எவனுக்குமே கவலை கிடையாது, ஓகேவா? ஜாலியா வந்துட்டு இந்த 5 ஹெட்டிங் இல்லைன்னா மார்க்கை குறைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னமுமே நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு எக்ஸாம் பேட்டர்ன்ல அப்பியர் ஆயிட்டு இருக்கோம்னா, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டாட்டிக்கான ஒரு பேட்டர்ன்ல தான் அப்பியர் ஆயிட்டு இருக்கும். ஸோ டிஜிட்டல் ஆடிட்டிங் என்னன்னா 5 ஹெட்டிங், அந்த 5 ஹெட்டிங் கரெக்டாக ஞாபகம் இருக்கா, கீவேர்ட் இருக்கு, அப்பதான் மார்க். நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டா இன்னும் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா மூவ் ஆகலைங்கிறதுனால தியரி கொஸ்டின்ஸ்ல ஆடிட்டிங் டிஜிட்டலி இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன, இதனோட அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல எத்தனை ஹெட்டிங் இருக்குன்னு பாருங்க. இதுல ஒரு 6 ஹெட்டிங் இருக்கு. ஒரு திருத்துறவங்க என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல இந்த 6 ஹெட்டிங் இருக்கான்னு இந்த 6 ஹெட்டிங் இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஒரு 3 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 5 மார்க்ஸ் தான் 3 மார்க்ஸ் கொடுத்துறாங்க. பேலன்ஸ் 2 மார்க்ஸ் தான் நீங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க கீவேர்ட்ஸ்க்கெல்லாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா இதை வந்து எக்ஸாம் அப்ரோச் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, பேராகிராஃப்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம படிக்கணும், ஆடிட் ட்ரைல் என்னன்னு படிக்கிறோம், உள்ள பேராகிராஃப்குள்ள ஒவ்வொன்றும் படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் மார்க் பண்றோன்றதுலாம் இம்பார்ட்டன்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஆடிட்டிங் டிஜிட்டலி இதனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்டாங்கன்னா 6 ஹெட்டிங், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நீங்க டிஜிட்டல் ஆடிட்னு ஒன்று படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? அட்வான்டேஜ் ஆஃப் டிஜிட்டல் ஆடிட். இதுல எத்தனை ஹெட்டிங் இருக்கு? 5 ஹெட்டிங்ஸ். அப்ப நீங்க டிஜிட்டல் ஆடிட்டோட அட்வான்டேஜஸ் கேட்டாங்கன்னா இந்த 5 ஹெட்டிங் எழுதணும். ஆடிட்டிங் டிஜிட்டலோட ஹெட்டிங்ஸ் கேட்டாங்கன்னா 6 ஹெட்டிங் எழுதணும். இதுலயே அவங்க கண்டுபிடிங்க 5 ஹெட்டிங் எழுதிருக்கீங்களா 6 ஹெட்டிங் எழுதிருக்கீங்களான்றதுலயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க பை ஹார்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையா. அதனால என்னோட ரொம்ப 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 சீக்ரெட்டான டிப் என்னன்னா, இந்த ஹெட்டிங் எல்லாம் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கேட்டா, இந்த வேலையை செஞ்சாதான் நமக்கு மார்க் கிடைக்கும்ன்றதுனால இது நம்ம பண்ண வேண்டியதான். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, இம்ப்ரூவ்டு குவாலிட்டி ஆஃப் ஆடிட்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்பர் 2 வந்து டிக்ரீசிங் தி ஹியூமன் டிபெண்டன்சி. நம்பர் 3 வந்து இன்க்ரீசஸ் டிரான்ஸ்பரன்சி. நம்பர் 4 ஆட்டோமேஷன் ஈஸி, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஈஸியா நடக்கும். ஆடிட்டோட எல்லா வேலையுமே ஆட்டோமேட் பண்றதுனால ரொம்ப ஈஸியா நடக்குது. இன்க்ரீசிங் தி டிரான்ஸ்பரன்சி. இன்க்ரீசிங் டிரான்ஸ்பரன்சினா என்னது? ஒரு ஆடிட் ட்ரைல் ஃபீச்சர் எல்லா ஆப்குள்ளயுமே இருக்கும். ஸோ
கம்பெனிக்குள்ளேயுமே ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணும்போது யார் ரெக்கார்ட் பண்ணா, அதுக்கப்புறம் யாராவது எடிட் பண்ணாங்க, எத்தனை வாட்டி எடிட் பண்ணாங்க, ஒரு டிரான்சாக்ஷனை ஏன் இத்தனை பேர் இத்தனை வாட்டி எடிட் பண்ணிருக்காங்கன்ற வரைக்கும் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஆடிட் ட்ரெயில் அதுல இருக்கிறதுனால உங்களுக்கு ஆடிட் பண்ணும் போதுமே டிரான்ஸ்பரன்சி இருக்கும். மேனுவலா பண்ணப்ப ஒரு டிரான்சாக்ஷனை போடுறாங்கப்பா, திருப்பி டெலிட் பண்ணிடுறாங்க, எரேஸ் பண்ணிடுறாங்க, திருப்பி அந்த டிரான்சாக்ஷன். ஸோ எத்தனை வாட்டி எடிட் பண்ணாங்க, எத்தனை வாட்டி டெலிட் பண்ணாங்க, எத்தனை வாட்டி ரீஎன்ட்ரி போட்டாங்க, எதுவுமே தெரியாது மேனுவலா பண்ணப்போ. ஈவன் கம்ப்யூட்டர்ல பண்ணும்போது கூட கம்ப்யூட்டர் வந்து போடுவாங்க, டெலிட் பண்ணுவாங்க, போடுவாங்க, எடிட் பண்ணுவாங்க, டெலிட் பண்ணுவாங்க. எத்தனை வாட்டி எடிட் பண்ணாங்க, எத்தனை வாட்டி டெலிட் பண்ணாங்கன்றத நமக்கு அப்டேட் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷம் முன்னாடி கூட கிடையாது. இப்பதான் அவங்க என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேருக்குள்ள ஒரு தடவை அவங்க என்ட்ரி பண்றாங்க, ஒரு டெலிட் பண்றாங்க, அதை உடனே ரெக்கார்ட் பண்றாங்க. காலையில 9 மணிக்கு வந்து என்ட்ரி போட்டாங்க, 9:02க்கு ஒரு தடவை எடிட் பண்ணாங்க, திருப்பி 9:10க்கு ஒரு தடவை டெலிட் பண்ணாங்க, திருப்பி 9:15க்கு ஒரு தடவை என்ட்ரி போட்டாங்கன்னு எத்தனை தடவை ஒரு என்ட்ரியை டெலிட் பண்றாங்க, எடிட் பண்றாங்க, எத்தனை பேர் லாகின் ஐடி போட்டு ஒரே என்ட்ரிய ஒரு 3 எம்ப்ளாயிஸ் வந்து எடிட் பண்றாங்களா? அப்படி எடிட் பண்ற அளவுக்கு இது ஆல் அப்பாட்டக்க டிரான்சாக்ஷன் ஆன்ற அளவுக்கு உங்களோட டைமென்ஷன், ஆர்டர் டைமென்ஷனை ஈஸி ஆக்குறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். அதனால ஆடிட் ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா ஆக்கிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டிக்ரீசிங் ஹியூமன் டிபெண்டன்சில கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லும்போது ரொம்ப டைம் எடுக்கும். பட் இது அப்படி இல்ல. ஃபுல்லா மெஷின் அப்படின்னும் போது உங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் மேனுவல் எரர்ஸ் ரொம்ப கம்மியாகுது. இம்ப்ரூவ்ட் குவாலிட்டி ஆஃப் ஆடிட்ஸ், இன்க்ரீஸ் டிரான்ஸ்பரன்சி, ஆட்டோமேஷன் அண்ட் ஈஸ். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி, ஆஃப்கோர்ஸ் டைம் ரொம்ப கம்மியா தான் செலவாகும். எரர் எல்லாத்தையும் நீங்க சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி இஸ் தேர். அதுக்கப்புறம் ஒரு ஒரு 30 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 30 செட் ஆஃப் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எந்த செட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல எரரோ இல்ல ரிஸ்கோ அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங்ல உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காமிச்சு கொடுத்துரும். இதுதான் ஹை ரிஸ்க் ஏரியான்னு. அதை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா இட் வில் கிவ் யூ பெட்டர் ஈல்ட் ஆர் ரிசல்ட்ங்கிறதுனால ரிஸ்க் அசஸ்மெண்ட் உங்களால பெட்டரா பண்ண முடியும். ஸோ இந்த 6 ஹெட்டிங்கையும் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே கண்டிப்பா எக்ஸாம்ல அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட்டிங் டிஜிட்டலி கேட்டா நம்ம சூப்பரா எழுதிடலாம். என்னென்ன ஹெட்டிங்? இம்ப்ரூவ்டு குவாலிட்டி ஆஃப் ஆடிட்ஸ், டிக்ரீசிங் ஹியூமன் டிபெண்டன்சி, இன்க்ரீசிங் த டிரான்ஸ்பரன்சி, ஆட்டோமேஷன் அண்ட் ஈஸ், இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் பெட்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆர் பெட்டர் ரிஸ்க் அசஸ்மெண்ட். நாம் இந்த 6 ஹெட்டிங் எழுதினாதான் மார்க் அப்படின்னு கேட்டா எழுதினாதான் மார்க். இது எல்லாருமா மேடம் எழுதுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 70-80 மார்க்ஸ் வாங்கினவங்க இப்படிதான் எழுதுறாங்கன்னா, ஆமா இப்படித்தான் எழுதுறாங்க. நீங்க யார் வேணாலும் 70-80-60 அபோவ் வாங்கினவங்க பேப்பரை வாங்கி பாருங்க. புக்ல என்ன ஹெட்டிங் இருக்கோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருப்பாங்க. எப்படி பண்ணாங்க நீங்க அவங்களுக்கு கேட்டதான் தெரியும். எப்படி படிக்கணுங்கிறத நம்ம கத்துக்கலாம் இங்க. ஓகேவா? 6 ஹெட்டிங்ஸ் நீங்க ரெப்ளிகேட் பண்ணித்தான் ஆகணும். இம்ப்ரூவ்டு குவாலிட்டி ஆஃப் ஆடிட்ஸ், டிக்ரீசிங் ஒன்று இருக்கு, இன்க்ரீசிங். டிக்ரீசிங் ஹியூமன் டிபெண்டன்சி, இன்க்ரீசிங் டிரான்ஸ்பரன்சி, ஆட்டோமேஷன் ஈஸி, இம்ப்ரூவ்டு எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் பெட்டர் ரிஸ்க் அசஸ்மெண்ட். எப்படியாவது இந்த 6 ஹெட்டிங் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரிவிஷன் தான், ப்ராக்டிஸ் தான். ஒரே விஷயத்த 100 தடவை நம்ம படிச்சோம்னா நம்ம கண்டிப்பா ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இம்ப்ரூவ்டு குவாலிட்டி ஆஃப் ஆடிட்ஸ், டிக்ரீசிங் ஹியூமன் டிபெண்டன்சி, இன்க்ரீசஸ் த டிரான்ஸ்பரன்சி, ஆட்டோமேஷன் அண்ட் ஈஸ், இம்ப்ரூவ்டு எஃபிஷியன்சி, பெட்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது 6 ஹெட்டிங் தான் உங்களுக்கு key features and advantages of audit, digitally auditing. ஓகேவா? ஸோ இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல வில் டாக் அபவுட் வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ். என்னென்ன லிமிடேஷன்ஸ் கூட இல்லை பார்த்துலாம், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. என்னென்ன லிமிடேஷன்ஸ் மிஞ்சி மிஞ்சி போனா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோம் கவுத்தோம்னு டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். நம்பர் 1, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க மேனுவலா ஆடிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை மெஷின் லேர்னிங்ல பண்ண முடியுமா, இதை டீப் டெக் வச்சு பண்ண முடியுமா, இதை டெக்னாலஜி வச்சு பண்ண முடியுமான்னு நீங்க யோசிங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் டெக்னாலஜியால சால்வ் பண்ண முடியுமாங்கிற அந்த டைமென்ஷன்ல பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டூல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா உங்களோட ப்ராசஸை இன்னும் கம்பர்சமா அது மாத்திடும். அதனால எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு ஒரு நல்ல எலிவேட் பண்ணுதா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, இல்ல ரொம்ப ஹேம்பர் பண்ணிடுதான். ஐ மீன் லைக் ஹவு டு யூ கால் தட், ஹேம்பர் இன் தி சென்ஸ் ரொம்ப உங்களை இன்னும் வந்து சப்ரஸ் பண்ணிடுதான்னு தெரியும். அப்புறம் எந்த டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதை நோட் பண்ணிக்கோங்க. 3வது, தயவு செய்து உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையும், என்கேஜ்மெண்ட் டீம்ல இருக்க எல்லாருக்கும் தேவையான டிஜிட்டல் ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுங்க. அப்ஸ்கேல் பண்ணுங்க, அப்ஸ்கில் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஹவ் வில் யூ அப்ஸ்கில் யுவர் பீப்புள் டு மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் டிஜிட்டலி அவைலபிள் டெக்னிக்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து இது ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அது நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டீங்க 2 lakhsக்கு. அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வேலிடிட்டியோட ஒரு சூப்பரான ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டீங்க ஆடிட்க்கு. பட் அந்த ஆப்பை யூஸ் பண்றதுக்கு யாருக்குமே தெரியலன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? ஒரு ஆப் ஒன்று இருக்கு, ஆனா அதை யூஸ் பண்ண தெரியல. அப்ப என்ன யூஸ் இருக்கு? அப்ப உங்க கூட இருக்கிற அந்த என்கேஜ்மெண்ட் டீம்
பீப்புளுக்கு ஒரு ஆப் எப்படி யூஸ் பண்றதுங்கிற ஸ்கில்ல நீங்க வந்து அப்கிரேட் பண்ணுங்க. அப்பதான் இட் வில் ஹெல்ப் யூன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சேலஞ்சஸ்ல. பிகாஸ் உங்களுக்கு என்னதான் சூப்பரான டெக்னாலஜி தான் யூஸ் பண்ண தெரியலனா வேஸ்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆட்டோமேட்டட் சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ஆட்டோமேட்டட் சொல்யூஷன்ஸ் மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களோட கிளையண்ட்டுக்கு எந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஹெல்ப் ஆகும் ஆடிட் ப்ராசஸ்லன்னு தெரியும். ஸோ ஹியர் யூ ஹேவ் மேக்ரோஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பிசினஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், நிறைய ஸ்கில்ஸ் வந்து வெளியில அவைலபிளா இருக்கு. டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வெளில அவைலபிளா இருக்கு. இதுல எதெல்லாம் யூஸ் பண்ணா உங்களோட கிளையண்டோடைய டேட்டாவை நல்லா ஆடிட் பண்றதுக்கு இதுல எந்த ஆட்டோமேஷன் டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடையில கோல்டு இருக்கு, டைமண்ட் இருக்கு, யூனோ நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இது எதுக்கு இந்த வேல்யூ, இதெல்லாம் அவ்வளவு தெரிஞ்சாதான் நீங்க இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் நீங்க அப்ஸ்கில் பண்ணா மட்டும்தான், அதாவது வெளியில என்னெல்லாம் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேட்டட் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அவைலபிளா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் யூ வில் பி ஏபிள் டு டேக் அ ப்ராப்பர் சொல்யூஷன். அதனால ரேஞ்ச் ஆஃப் ஆட்டோமேட்டட் சொல்யூஷன்ஸ் என்னென்ன அவைலபிளா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது they're not saying that these are the challenges or limitations சொல்ல. கண்டிப்பா நீங்க புதுசா நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஆடிட் பண்ணும்போது சில சேலஞ்சஸ் வரலாம். அந்த சேலஞ்சஸை எதிர்கொள்றதுக்கு நீங்க என்னென்னலாம் மைண்ட்ல கன்சிடரேஷன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த கன்சிடரேஷன்ஸ் என்னென்ன கேள்வி, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்க, எந்த டெக்னாலஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்க கூட இருக்க பீப்புள் அப்ஸ்கில் பண்ணுங்க, ரேஞ்ச் ஆஃப் ஆட்டோமேட்டிக் சொல்யூஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே உங்களால ப்ராப்பரா என்ன பண்ண முடியும், வரக்கூடிய சேலஞ்சஸ் ஒரு லிமிடேஷன்ஸ் ஆஃப் டிஜிட்டலி ஆடிட்டிங்க கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும், தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்த ஹெட்டிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஐடி என்வாயன்மெண்ட். ஐடி என்வாயன்மெண்ட்னா என்னது, நீங்க எந்த கிளையண்ட் ஆடிட் பண்றீங்களோ அந்த கிளையண்டோட பிளேஸ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களால ஆடிட்டை வந்து டிசைனே பண்ண முடியும். அதை பத்தி பேசுறது தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஐடி என்வாயன்மெண்ட். இதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பபாய், தேங்க்யூ. பாட்டு இருக்கலாமா?